ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்தியோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டதுனால இந்த கௌதமும் இலக்கியம் சேர்ந்து நமக்கு டிவோர்ஸ் வாங்கி தர மாட்டாங்க, நம்மளே களத்தில் இறங்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தனியாக ஒரு வக்கீலை பார்த்து இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நோட்டீஸும் போயிடுது. இந்த ஹியரிங் கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்டுக்கு வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை விட்டு என்னால் பிரிய முடியாது, கார்த்தி தான் என் உயிர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், இது நாங்கள் பிரியறதுக்கு காரணமே இந்த இலக்கியா தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் காரணம் இல்லை, இவன் எனக்கு பண்ண துரோகம், அப்படி ஏகப்பட்டமாக துரோகம் பண்ணியிருக்கா, என் குடும்பத்தை நடுத்தெருவில் நிற்பாட்டுற அளவுக்கு இவளை திரும்ப என் வீட்டுக்குள்ள பண்ணுவா, அதனால் இவன் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் சொல்கிறாருங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கார்த்தி என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், நான் உங்க கூட தான் வாழ்ந்தா வாழணும், இல்லை இங்கேயே செத்துருவேன் அப்படின்ற, நீ செத்தா சாவு, எனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு சாகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது பிரியாவை நடிக்க வச்சு கார்த்தியை திருத்தலான்னு நம்ம முடிவு பண்ணால், அதுவும் போக அந்த அஞ்சலியை திருத்த ஏற்பாடு பண்ணோம். கடைசியில் இவன் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டை வச்சு கொடுத்து கடைசியில் இந்த அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ண இவனே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி கார்த்தி, நான் சொல்கிறதுக்கு கேளு, பொறுமையாரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை என்ன முடிவு பண்ணு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கௌதம் இப்படி பண்ணுறாங்க கார்த்தி, நம்ம பிரியாவை நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தோம், ஆனால் இங்கே வேறு மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த அஞ்சலியை திருத்தலான்னு ஏற்பாடு பண்ணால் கடைசியில் தலைக்கீழாக போயிட்டு இருக்கு, கார்த்தி டிவோர்ஸ் பண்ணுறோம் போல இருக்கே அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் கோர்ட் ஏற்றுக்காது அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திகிட்ட சொன்னோம். பார்த்தீங்கன்னா இவன் பண்ண துரோகத்துக்கு எவிடன்ஸு அந்த டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டரை கூப்பிட்டு வரவா, இல்லை இவன் அந்த டாக்டர் கையில் பணம் கொடுத்து இப்படி தான் போலி கர்ப்பத்தை நடிக்க சொல்லியிருக்கா. அதுமாக இதே கோர்ட்டில் இந்த அஞ்சலி எங்கள் அண்ணி மேலே கேஸை போட்டு என் குழந்தைய அழிக்க ஏற்பாடு பண்ணா அப்படின்றத கேஸ் இருக்குது, வேணா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இப்படி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஏமாத்திருக்கா, இவ எங்கள் வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி சார் ஸ்ட்ரிக்டாக எல்லா எவிடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தா நம்ம ஜெயிலுக்கு போயிருமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியேறத மறுபடியும் கார்த்தியோட லைஃப்பில் நுழைய முடியும் அப்படின்றது டிவோர்ஸ் கொடுக்குறன்னு ஒத்துக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி கார்த்தி எப்படி உன்னை என் வலையில் விளை வைக்கணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிற விஷயம்